ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை உங்கள் மத்தியிலே செய்வாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். சோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம், மார்க்கு 14ஆம் அதிகாரம் 14 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அல்லேலூயா சொல்லலாமா? போதும். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, உங்களால் இயன்றதை செய்யுங்கள். ஆமென். உங்களால் இயன்றதை செய்யுங்கள். வேதத்திலே நிறைய பெண்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாம், அவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும் என்று இருந்திருக்கிறார். ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ஊழியர்களுக்காக நிறைய காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறாங்க. ஆமாம், எலிசா ஒரு முறை சூனேம் என்கிற ஊருக்கு போனார். அப்போ அங்கே என்ன பண்ணார், ஒரு பெண், ஐயா வரும்போதெல்லாம் என் வீட்டுக்கு வாங்கய்யா, சாப்பிட்டுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அப்படியே வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படி எலிசா அங்கே போகும்போதெல்லாம் எங்கே விரும்பினார், அந்த சுனேம் ஒரு கனம் பொருந்திய ஸ்ரீ, ஆமாம், அங்கே போய் தங்குவாராம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமாம், அப்போ அவள் என்ன சொன்னாள், தன் புருஷனை பார்த்து, ஐயா நம்ம வீட்டில் வந்து போயிருக்கிறாரே அந்த ஊழியக்காரர், அவரை நான் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். எனவே அவருக்கு நம்முடைய வீட்டின் மேலே ஒரு சிறிய அறையை கட்டி, ஒரு கட்டிலும் ஒரு மேஜையும் ஒரு நாற்காலியும் ஒரு குத்து விளக்கம் வச்சு அவர் அங்கெல்லாம் வந்து போகும்போதெல்லாம் அவர் அங்கே தங்கணும் அப்படின்னு உபசரித்தாருங்களாம். ஆமாம் ஆமாம், 4ஆம் அதிகாரத்தில் தானே இருக்கு. சகல சலக்கரணையோடு அவள் எலிசாவை விசாரித்து வந்தாளாம். ஆமென், அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், ஆமென். அதனால அந்த வீட்டுக்கு ஆண்டவர் பிள்ளை இல்லாமல் இருந்த அந்த வீட்டுக்கு ஒரு செல்வத்தை, வாரிசை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆமென், சோத்திரம். மரியாளும் மார்த்தாளும் ஒன்றும் செய்யலையா? அவங்க வீட்டுக்கு இயேசு போனப்போ அவருக்கு வீட்டுக்கு வாங்க ஐயா, எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டு அங்கே போய் நிச்சயமாக அவருக்கு சாப்பாடெல்லாம் செய்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு விதவை சாகிறதற்கு 2 விறகு பொறுக்கிட்டு நானும் பையனும் சாப்பிட்டு செத்து போகிறோன்னு சொல்லி, அப்போது எலியாவுக்கு என்ன பண்ணாங்க அந்த அம்மா, கொஞ்சம் தண்ணி கூடமான்னு கேட்டோடனே தண்ணி கொடுக்க போகும்போது ஒரு சின்ன அடை கூட செய்துட்டு வாம்மா. ஆமாம், செய்து கொடுத்தா வாழ்நாளெல்லாம் அவள் சாப்பிட்டாளாம், பஞ்சகாலம் தீரும் மட்டும். ஆமென், அப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஆமாம், பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு ஊழியம் செய்த காலத்தில் தொற்கால் எனப்பட்ட ஒரு தபித்தாள் இருந்தாளாம். அவள் ஜனங்களுக்கெல்லாம் தர்மங்களை செய்து, ஆமாம், பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கெல்லாம் உடுப்புகளெல்லாம் தச்சு கொடுத்து அவங்க போய் அழகு பார்த்தாங்களாம். ஆமாம், பார்த்தீங்களா, அவங்க செத்து குளிப்பாட்டி அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கு வச்சுருந்தா எல்லாம் அழுறாங்களாம். ஐயோ இந்த அம்மா எங்களுக்கு நல்லது செய்தாங்கன்னு. அப்படியா, இவங்க இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு நினைக்கும்போ பேதுரு என்ன பண்ணார், அங்கே வந்து, தவித்தாளே எழும்பு, எழும்பிட்டாளே. அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், பிரியமானே. இப்படி நிறைய பேர் செய்திருக்கிறாங்க. ஆமாம், ஊழியங்கள் செய்திருக்கிறாங்க. சோத்திரம். அதனால் நீங்களும் ஆண்டவருக்கு எதையாயிலும் செய்யணும். ஆமென். இங்கே நாம் பார்க்கிறோம், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஆமென். மேலே வசனங்கள் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 33.5 ஆண்டு காலம் வாழ்ந்ததில் ஒரு 3.5 ஆண்டு காலம் ஊழிய பாதையில் அவர் அறிமுகமாகி எல்லா இடங்களுக்கும் சென்றார். அப்பொழுது குஸ்ரோயியாகிய ஒரு சீமோன் என்கிற ஒரு மனுஷன் அந்த ஊரில் இருந்தார்.
ஒருவேளை அவருக்கு அவர் சுகம் கொடுத்தாரோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனாலும் அவருடைய அந்த குஷ்ரோகி வீட்டில் இயேசு போய் பந்தி இருந்தாராம். ஆமென். அங்கே போய் இருந்தார். அப்போ அங்கே இருந்த ஒரு ஸ்திரீ, அவளுக்கும் மரியாள் என்று பெயர். அந்த ஸ்திரீ என்ன பண்ணினாள், அவள் விலையேறப்பெற்ற நலதம் என்கிற ஒரு தைலத்தை ஒரு பரணியிலே கொண்டு வந்து அதை உடைத்து அதை ஆண்டவருடைய பாதங்களிலே பூசி தன்னுடைய தலை மயிரினாலே அதை துடைத்தாளாம். அந்த வீடு முழுவதும் பயங்கர வாசனை, செண்டு வாசனை. ஆமென். செண்டு வாசனை வந்துதான். அப்போது அங்கே இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்களாம், ஐயே இந்த அம்மா பைத்தியக்காரி போல இருக்கு, இதை 300 பணத்துக்கு மேலே விற்று தரித்திரருக்கு ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கலாமே, ஒரு மனுஷனுடைய காலில் பூசி அதை வீணாக்கி போட்டாங்களே அப்படின்னு. ஆமாம். அப்போ ஆண்டவர் சொன்னார், தரித்திரர் எப்போதும் உங்ககிட்ட இருப்பாங்க, நான் எப்பவும் இருக்க மாட்டேன். என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக இந்த அம்மா செய்திருக்கிறாங்க. நான் இன்னும் கொஞ்ச நாளையில் சாக போகிறேன், உங்களுக்காக உயிர் நீத்து பலியாக போகிறேன். அப்போ அந்த பலியிடப்பட்ட நான் மரித்த பின்பு என் சரீரத்துக்கு நலதம் வார்க்கும்படியாக அடக்கம் பண்ணப்படுவதற்கு ஒப்பாக அவர் இந்த செயலை இப்பொழுதே செய்திருக்கிறாள். அவர்களும் நினச்சிருப்பார், இயேசு இறந்த பிறகு எனக்கு அந்த தருணம் கிடைக்குமோ கிடைக்காத தெரில, இப்போ என்ன பண்ணிடலாம், கிடைக்கிற தருணத்தில் நம்ம செய்துருவோம். அவர் மரிக்கிறதுக்கு முன்னால் நான் செத்துட்டேன்னா இதை எவனாவது தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆமாம். அப்போது அந்த நலதம் என்கிற தைலம், அப்போது ஆண்டவர் சொல்கிறார், இவள் என்ன செய்தாள், தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலம் பூச முந்தி கொண்டாள். ஆமாம், முந்தி கொண்டாள். தைலத்தை பூசிட்டா பாருங்க. அவள் செய்த அநேகர் போற்றப்படக்கூடிய அளவில் அவள் செய்தது எங்கும் பேசப்படும் அப்படின்னு சொன்னாரே, பார்த்தீங்களா? அப்போது நம்ம நினைக்கிறோம் ஏதோ கொஞ்சம் தைலம், அப்படி இல்லை. அங்கே இருந்த சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க, இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே அப்படின்னு. அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, விசனம்னு என்ன, வேதனை அடைஞ்சு, என்னையா இப்படி பண்ணிட்டாரு அந்த அம்மா பண்ணிட்டு, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்காக செலவழிப்பது எதுவுமே வீணாய் போகாதே, ஆண்டவருக்காக செலவழிப்பது. ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்க, வீணா செலவழிச்சாலே இல்லை இல்லை இல்லை. ஆண்டவர் சொன்னார், 9ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. சொல்லலாமா? பார்த்தீங்களா, இவளை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க உலகம் அங்கும், இவள் செய்தது நன்மை. இவள் செய்தது சின்ன காரியம் அல்ல. ஆண்டவர் என்ன சொன்னார், தன்னால் இயன்றதை செய்தாள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைக்கக்கூடாது ஏதோ கொஞ்சம் போல செய்தாள், அப்படி இல்லை. இவ செய்தது ஒரு பெரிய தொகை. இன்றைக்கி கணக்கு பார்த்தா 300 பணத்துக்கு விற்கலாமே. அந்த காலங்களில், யூதருடைய காலங்களிலே ஒரு நாள் வேலை செய்தால் ஒரு பணம் கொடுப்பாங்க, வெள்ளி பணம். எவ்வளோ கொடுப்பாங்க? ஒரு பணம். ஆமாம். அப்போது 300 பணம்னு சொன்னால் எவ்வளோ நாள் வேலை செய்திருக்கணும்? யூதர்களுக்கு நமக்கெல்லாம் 365 நாள். புரிகிறதா உங்களுக்கு எல்லாம்? 365 நாள். அவங்க அப்படி கணக்கெடுக்க மாட்டாங்க. நமக்கெல்லாம் 52 சண்டே வந்துடும், ஓய்வு நாள். அதை கணக்கெடுக்க மாட்டாங்க. அப்புறம் பண்டிகை நாட்கள், இப்படியெல்லாம் போனால் 300 நாள் தான் வரும். அப்போது இவ ஒரு வருஷத்து கூலியே என்ன பண்ணா, ஆண்டவருக்காக செலவிட்டுருக்கிறா. ஆமாம், இல்லையா? சொல்லலாமா? ஆமாம்.
ஒரு வருஷத்துக்கு கூலி. மாதம் 10,000 ரூபா குறைஞ்சது சம்பளம் அப்படின்னு சொன்னாலும் எவ்வளோ? 12 மாதத்துக்கு 1,20,000 ரூபா ஒரு வருஷ சம்பளம், ஒரு சாதாரண. அப்போ அவள் எவ்வளோ பெரிய தொகைக்குரிய அந்த தைலத்தை பூசியிருக்கிறா பார்த்தீங்களா? மனசு இருக்கணுமே, இல்லையா? சொல்லலாமா? மனசு இருக்கணுமே. சோத்திரம். ஆமாம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, எனவே அந்த மரியாள் செய்த காரியம் உலகமெங்கும் பேசப்படுகிற அளவிலே ஆண்டவர் மெச்சிக்கொண்டார். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்லி. நம்மால் இயன்றதை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டுமாம். நம்மால் இயன்றதை, அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். நல்லது செய்யாட்டாலும் பரவாயில்ல, கெட்டது செய்யாமல் இருந்தாலே பெரிய ஒரு உதவின்னு சொல்லுவாங்க உலகத்தில். ஆமாம். ஆனால் நம்ம எல்லாம் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் ஆமாம் அறிந்திருக்கணும். ஆமென். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, எனவே இப்படியாக வேதாகமத்திலே அநேகர் ஆண்டவருக்காகவும் மக்களுக்காகவும் அநேக காரியங்களை செய்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு மனிதனை நாம் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே நிருபங்களிலே 3ஆம் நிருபத்துக்கு எடுங்கள். யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 331வது பக்கம். ஆமென். எடுத்துட்டீங்களா? இப்போ 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் என் சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சிக்கு சொன்னார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்கே ஒரு காயுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனிக்க வேண்டும். நீங்கள் வேதத்திலே படிப்பீர்களானால் மொத்தம் 4 காயுக்கள் இருக்கிறார்கள் வேதத்தில். ஆனால் எல்லாம் 4 பேரும் இவர் அல்ல, இது ஒரு காயு. 4 காயுக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுற காயு ஒரு காயுவா இருக்கிறார். இவர் இப்போ சொல்லுகிறார், யோவான் இந்த காயுவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? கடிதம் எழுதுகிறார். இந்த யோவான் எழுதும்போது சொல்லுகிறார், நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற காயுவுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அவர் எப்படி நேசிக்கிறாராம்? சத்தியத்தின்படி நேசிக்கிறாராம். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாரையாவது நேசிப்போமானால் அது வேதத்தின்படி நேசிக்க வேண்டும். ஆமென். சத்தியத்தின்படி. சத்தியம் வேதம். 119ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கும்? 119:1 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்படி ஆனால் சத்திய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். அப்போ இவர் என்ன சொல்கிறார்? நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுக்கு எழுதுகிறதாவது. அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமான காயு. ஆமென். எப்படி எழுதுகிறார்? பிரியமான காயு. அப்படியானால் இவன் அந்த யோவானுக்கு எப்படி இருந்தானாம்? பார்வைக்கு பிரியமானவனாய் இருந்தான். ஆமென்.
அப்படியானால் அவனுடைய பேச்சு, அவனுடைய நடை, அவனுடைய ஒழுக்கம் எல்லாம் ஒரு பரிசுத்தவானுக்கு உரியதாக இருந்தது. சத்தியத்தின்படி நடக்கிறவனாக அவன் இருந்தபடினாலே அவனை பிரியமானவனே என்று எழுதுகிறார். பிரியமான காயுக்கு நான் எழுதுகிறேன் என்று சொல்லி எழுதுகிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இது ஒரு பெரிய பாக்கியம். ஆமாம், நீங்கள் ஒருவரை பார்க்கும்போது இவள் எனக்கு மிகவும் பிரியமானவள் என்று சொல்ல வேண்டும். ஆமாம், எனக்கு மிகவும் பிரியமானவள். யாரை சொல்லுவார்கள் எனக்கு மிகவும் பிரியமானவள் என்று? உண்மையானவர்களை, ஒழுக்கமானவர்களை, ஒரு காலங்களிலே உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியாக இருந்தவர்களை அவர்களது பார்த்து தான் சொல்லுவார்கள் எனக்கு பிரியமானவள் என்று சொல்லி. எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, இவன் ஊழியக்காரனுக்கு பிரியமானவனாக இவன் வாழ்ந்திருக்கிறான். அல்லேலூயா சொல்லலாமா? அவர் சொல்லும்போது, எழுதும்போது, கடிதத்தில் எழுதுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். அந்த எழுத்துல என்ன எழுதுறார்? நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கணும். ஆமாம், இது என்ன எழுதுறார்? வாழ்த்து எழுதுறார். ஆமாம், ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் கடிதம் எழுதியிருப்போம். நீங்கள் எத்தனை பேர் கடிதம் எழுதுனீங்கன்னு தெரியாது. இப்போ எல்லாம் எஸ்எம்எஸ், இப்போ எல்லாம் ஃபோன் வந்துச்சு, கையிலே ஃபோன் வந்துடுச்சு. அப்போ எல்லாம் ஃபோனுங்கள் இல்லாத காலத்தில் என்ன பண்ணுவாங்க? கடிதம் எழுதி போடுவாங்க. ஆமாம், ஃபாரினுக்கு கடிதம் எழுதுனா 1 மாதம் ஆகும் போய் சேர்றதுக்கு. இங்கேருந்து எங்கள் ஊருக்கு கடிதம் எழுதுனா ஒழுங்காக போய் சேர்ந்தால் 3 நாள். ஆமாம், அப்போது அந்த கடிதத்தை பிரித்து பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வரணும். என்ன எழுதியிருக்கிறார்? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நான் வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்கிறார். ஆமென். அந்த கடிதத்தை பார்த்த உடனே தூர தேசத்திலிருந்து வருகிறதான நற்செய்தி விடாத்த ஆத்மாவுக்கு எப்படி இருக்குமா? குளிர்ந்த தண்ணீரை போல இருக்குமா? ஆமாம், குளிர்ந்த தண்ணீர் போல, ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குமா? சிலர் கடிதம் எழுதுவாங்க பாருங்கள், நாசமாக போனவனே. ஆமாம், நாசமாக போனவனே அப்படின்னு. அதெல்லாம் பார்த்தா என்ன ஆகும்? குளிர்ந்த தண்ணீராக இருக்காது, பத்தி எரிகிற நெருப்பாக இருக்கும் அந்த கடிதங்களை பார்த்தாலே. ஆமாம், அதனால் என்னமோ ஆண்டவர் நிறைய பேர் பத்தி எரிஞ்சிருவாங்கன்னு அந்த எழுத்து வேலையை நிறுத்திட்டார் ஆண்டவர். இப்போ எல்லாம் ஃபோன் தான், எஸ்எம்எஸ் தான். ஒருத்தருக்கு பேரில் கோபம் வந்தோன்னா ஃபோனை எடுத்து டக்கு டக்கு நம்பரை போட்டு 4 அவன் நாக்கை பிடுங்கி சாகணும் அப்படின்னு கேட்டு 4 ஃபோனை பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவாங்க? எதிரில் இருக்கிறவங்க பேசவே விட மாட்டாங்க. இவங்களை கட்டுப்புட்டுன்னு உண்மையோ இல்லையோ ஏதோ ஒன்று பேசி வச்சிருவாங்க டப்புன்னு. ஆமாம் ஆமாம், அந்த காலத்தில் அப்படி இல்லை, எழுதுவாங்க. சோதரம் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இவர் சொல்லுகிறார், அந்த அருமையான அவனுக்கு வாழ்த்துதல் எழுதிவிட்டு சொல்லுகிறார், சகோதரர்கள் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது நான் சந்தோஷப்பட்டேன். அப்போ காயு எதில் நடக்கிறவர்? சத்தியத்திலே நடக்கிறார். சத்தியம் என்பது என்ன? வேதம். ஆமாம், வேதம். சவுத் சைடில் போயிட்டீங்கன்னா இவங்க வேதக்காரங்கன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வேதக்காரங்க அப்படின்னு சொன்னால் என்ன? இவங்க பொய்யே பேச மாட்டாங்க. சுட்டு போட்டாலும் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க? சத்தியம்தான் பேசுவாங்க. வேதக்காரங்க. வேதம் என்பது என்ன? சத்தியம். வேதம் என்றால் சத்தியம். ஆமாம், பொய்யே பேச மாட்டாங்க வேதக்காரங்க. அவங்களுக்கு ஒரு பேரே உண்டு, வேதக்காரங்க. ஆமாம், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஹிந்துவிலேருந்து தான் கல்யாணம் பண்ணி கிறிஸ்டின்னு கொடுத்தாங்க. அதனால் எங்கள் சித்தி சொல்லுவாங்க, என் அக்காவை வேதக்காரங்களுக்கு கொடுத்தோன்னு. எங்கள் அக்காவை யாருக்கு கொடுத்தோம்? வேதக்காரங்களுக்கு கொடுத்தோன்னு. கிறிஸ்தவங்களுக்கு கொடுத்தோன்னு சொல்ல மாட்டாங்க, வேதக்காரங்க. வேதக்காரங்கன்னு என்னென்ன? அப்போது சத்தியம் பேசுகிறவங்க. அல்லேலூயா. ஆமாம், அப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு பேருண்டு. நீங்களாம் வேதத்தை தூக்கிட்டு போகிறீங்க. வேதக்காரங்க சொல்கிறாங்களா ஊரில் நம்மளை பார்த்து? சொல்லணும். அல்லேலூயா சொல்லலாமா? வேதக்காரங்கன்னு சொல்லணும். சோத்திரம். இப்போது
காயுவை பற்றி என்ன சொல்கிறாங்களாம், இவர் இன்னொரு ஊரில் இருந்துட்டு கடிதம் எழுதுகிறாங்க. அவர் சொல்கிறாரு, சகோதரர்கள் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி சொன்னபோது சந்தோஷப்பட்டேன். ஆமென், அல்லேலூயா. பார்த்தீர்களா, இப்படிப்பட்ட பேர் வாங்கணும் நம்ம. நீ சத்தியத்திலே நடக்கிறாய், சத்தியத்தை விட்டு நீ புறம்பே நடக்கிறதில்லை. உன் உண்மையை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம். உண்மை உண்மை, அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். நீதிமொழிகள் 28:20 என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இவர் சொல்லுகிறார், நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமானே, நாமும் கூட உண்மையை பேசுவோம், உண்மையுள்ள பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 5ஆம் வசனம், பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய் அப்படின்னு சொன்னா, இவர் கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் என்ன செய்கிறாராம்? எதை செய்தாலும் உண்மையாய் செய்கிறாராம். ஆமென். எதை செய்தாலும் உண்மையாய் செய்கிறாய். ஆமாம். நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும், அந்நியர் தானே அப்படின்னு இல்லை, யாருக்கு செய்தாலும் எப்படி செய்வாராம்? உண்மையாய் செய்வாராம். ஆமென், சோத்திரம். ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாம் எங்கள் ஊரில் நிறைய பழமொழி உண்டு. எங்கள் ஊரில் தான் அநியாயமாக அந்த பழமொழியெல்லாம் உருவான ஊர் போல் தெரியுது. என்ன சொல்லுவாங்கன்னா, அவ கிளையாருக்கு அகப்ப ஆந்து போகும், அவன் கிளையாருக்கு அகப்ப மேலே போகும்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம்னா, அந்த காலங்களில் அதிகமாக சில குடும்பங்களில் வயிறு நிறைய 3 வேளையும் சாப்பாடு கிடைக்காது. அதுக்கு பதிலாக கஞ்சி தான் கிடைக்கும். சோறும் தண்ணியும் கலந்த. ஆமாம், சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, அதில் கொஞ்சம் பயறு போடுவாங்க. இதெல்லாம் போட்டு கஞ்சி காய்ச்சி அது ஏதோ ஒரு நல்லா இருக்கும். அதில் கொஞ்சம் தேங்காய் துருவலம் போட்டு சாப்பிட்டா, கொஞ்சம் தேங்காயில் சட்னி அரைச்சி சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுமா? அப்போது இந்த கஞ்சியை நீங்கள் பானையில் வச்சிங்கன்னா அந்த சோறெல்லாம் போய் எங்கே இருக்கும்? அடியில் போய் தங்கும். இப்போது அந்த அம்மாவுடைய கிளையார், அந்த அம்மாவுடைய சொந்தக்காரங்க வந்தால் அகப்ப வச்சுருப்பாங்க தெரியுமா? கொட்டாங்குச்சியில் நீட்டு ஒரு மூங்கில் சொருவி அந்த போட்டு அப்படி பானை எவ்வளோ உயரம் இருக்குங்க. 10 பேர் 5 பேர் இருக்கிற குடும்பங்களில், 10 பேர் இருக்கிற குடும்பங்களில் பானை, பெரிய பானையை வச்சு அரிசி போட்டு வேக வைப்பாங்கல்லவா, ஆளுங்க வந்தால் அந்த அகப்பை கீழே போய் எடுத்துகிட்டு மேலே வருமா. ஆமாம், அவங்க வீட்டுக்காரருடைய ஆளுங்க வந்தால் அகப்பை மேலே போகுமா, கீழே போகாதான். அப்போ என்ன வரும்? தண்ணி தான் வரும். இதுக்கு சொல்லுவாங்க, கிளையாருக்கு அகப்பை கீழே போகும், கிளையாருக்கு மேலே வரணும். நீங்கள் எல்லாம் நல்லவங்க, நீங்கள் எல்லாம் அப்படி செய்ய மாட்டீங்க. ஆமாம், அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், சோத்திரம். ஆமாம், நீதிமொழிகளிலே சிறிகளிலே அநேகம் பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் நீயோ ரூபவதி, நீ குணசாலி அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். அப்போது இவரும் எப்படி இருக்கிறார் பாருங்க. நீ அந்நியருக்கும், நீ யாருக்கும் செய்கிறாய்? உன் சகோதரருக்கும் அந்நியருக்கும் ஒரே மாதிரி நீ செய்கிறாய். அல்லேலூயா சொல்லலாமா? அதனால் நம்ம வீட்டுக்காரங்க வந்தாலும் அப்படி தான் செய்யணும், அவங்க வீட்டுக்காரங்க வந்தாலும் அப்படி தான் செய்யணும். நல்ல பேர் எடுக்கணும் நம்ம. ஆமென்.
கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிறதை செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா, உண்மையாய் செய்கிறாயப்பா, நீ அந்நியருக்கும் செய்கிறாய். ஆமென். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. ரோமர் 12:13 வேகமாய் வாசிங்க. பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அந்நியரை உபசரிக்க என்ன பண்ணணுமா? நாடணுமா? அந்நியரை உபசரிக்க நாட வேண்டும். சோத்திரம். எபிரேயர் 13:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், இதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. ஆமென். ஆமாம், ஆபிரகாம் வீட்டில் தேவதூதர்கள் வந்தார்கள். அவன் ஒன்று என்ன பண்ணான்? ஐயா வாங்க ஐயா, எங்கேருந்தோ வந்திருக்கிறீங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரில, ஓடி வாங்க, நம்ம வீட்டண்ட வாங்க ஐயா, நம்ம வீட்டண்ட உட்காருங்க. ஓடி போய் ஒரு கண்டை பிடித்தான், அடித்தான், கொஞ்சம் மாவு எடுத்தான், யார்கிட்ட? சாராள்கிட்ட கொடுத்து சீக்கிரமாக துரிதமாக ஆமாம் என்ன செய்த சொன்னான்? அப்பத்தை சுடப்பான். ஆமாம், சுட்டு ஆமாம் நல்லா கொண்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தாரு. சோதரம் 18:1 வாசிங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில் அவனுக்கு தரிசனமானார். ஆ ஆ நின்றார்கள். கண்டவுடனே எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், கால்களை கழுவி சாய்ந்து கொண்டிருங்க ஐயா, நீங்கள் உங்கள் திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காக தான் என் இடத்துக்கு வந்தீங்களோ என்று எனக்கு தெரியலையா, அதனால என்ன பண்ணுங்க, நன்றாய் கவனிக்கணும். அடுத்தது வேதத்தை நீங்கள் நன்றாக படிக்கணும். அதில் ஒரு கேள்வி கேட்க போகிறேன், நல்லா படிங்க. 6ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்தில் போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவெடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி, நன்றாய் படிக்கணும், நீங்கள் கவனமாக கேட்டுக்கிடணும், நல்ல இளங்கன்றை பிடித்து கொடுத்தான், சீக்கிரத்திலே சமைத்தான். இப்போ நான் கேட்குறேன் பாருங்க, சாராள்கிட்ட என்ன சொன்னான்? சாரா யாரு? ஆபிரகாமுக்கு மனைவிட்ட என்ன சொன்னான்? 3 படி மாவு எடுத்து சீக்கிரம் அப்பவும் சுடமா, நம்ம வீட்டு வாசல்ல யாரோ வந்திருக்கிறாங்க, அந்நியர் வந்திருக்கிறாங்க, அவங்கள உபசரிக்கணும், ஓடிப்போ என்ன பண்ணு, 3 படி மாவு எடுத்து அப்பஞ்சுடு. நான் என்ன பண்ணுறேன்? ஓடிப்போய் ஆபிரகாம் மந்தைக்குள் ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்து அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். நன்றாய் கவனிங்க. இப்போ அடுத்த வசனம் வாசிங்க. ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து நன்றாய் கவனிக்கணும். இப்போ என்னென்ன கொண்டு வந்து வச்சான் சாப்பிட்றதுக்கு? வெண்ணெய், பால், சமைச்சிட்ட கன்று. அப்படின்னா அது மாட்டுக்கறி, நல்ல இளங் மாடு பிடிச்சி கொண்டு வந்து வச்சான். இந்த அப்பம் எங்கே போச்சு? சிலர் அறியாமல் யாரையும் உபசரிக்கிறாங்களாம், தேவதூதர்களையும். ஆனால் அங்கே வந்தது யார் தான்? தேவதூதர்கள் தான் அங்கே வந்தாங்க. அப்போ தான் இப்போது கேட்குறாங்க, என்னப்பா எப்படி இருக்கிற, சௌக்கியமாக இருக்கிறாயா? ஆமாம், அடுத்த வருஷம் நாங்கள் வரும்போ கவலைப்படாத. இவன் என்ன பண்ணுவான்? சோத்திரம்.
மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். 9ஆம் வசனம். அவர்கள் அவனை நோக்கி, நன்றாக கவனிங்க, உன் மனைவி சாராள் எங்க? நீ 3 படி மாவு எடுத்து அப்பஞ்சோட சொன்னிய, அந்த அம்மா எங்க? அதோ இங்க மரத்தடியில் தான் கதை நடக்குது. இவ எங்க இருக்கிறா? அந்த அம்மா முறுக்கிட்டு போய் அங்கே உட்காந்து, அந்த அம்மா முறுக்கிட்டு போய் உட்காந்துருக்குறாங்கன்னு சொன்னாரோ. அந்த அம்மா அங்கே கூடாரத்தில் இருக்கிறாங்க ஐயா அப்படின்னு. நல்லவங்க தான் இருப்பாங்கம்மா. ஒருவேளை அப்பத்தை சொல்லலையோ அப்படி தெரில. இவர் சொல்கிறாரு கூடாரத்தில் இருக்கிறாங்க ஐயான்னு. அப்பொழுது அவர், அந்த தூதன் என்ன சொல்றார்? ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றால், சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலிலே இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். பின்புறமா கூடார வாசலில் இந்த ஒட்டு கேட்கறதுல இந்த சாராள்கள் எல்லாம் நல்லவங்க. ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னையா பேசுறாங்கன்னு. வாசிங்க. ஒரு குமாரன் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னோன்னே இவ அதை ஒட்டு கேட்டு இருந்தாலாம். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். சிறிகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிடுச்சு. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிளவி, என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனாக இருக்கிறார், எனக்கு இனிமேல் இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர், பாருங்க, ஆபிரகாமை நோக்கி, அங்கே அப்போ வந்திருக்கிறது யாரு? ஏதோ ஒரு மனுஷன் மாதிரி அங்கே கர்த்தர் வந்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், சாராள் தன் உள்ளத்திலே நகைச்சு. அவ எப்படி உள்ளத்தில்? அங்கிருந்து கேட்குறா, என்னமோ சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு ஆபிரகாம்கிட்ட, அப்பா அடுத்த வருஷத்தில் நான் வர்றேன், உன் மனைவி நிச்சயமாக ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டு இருப்பாள்னு. சாரா அங்கே இருந்துட்டு இதை கேட்டுட்டு என்ன பண்ணுறாள்? அப்படியே நகைக்கிறா. இது நடக்கிற கதையாயா? இந்த மனுஷனுங்க வந்தானுங்க, ஏதோ அந்த ஆள் சமைச்சு போட்டார். எனக்கு அப்போவே தெரியும் இவனுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் அப்பவும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. அவர் ஏதோ போட்டார், தின்னுட்டு போக வேண்டியது தானே. இந்த கிளையை பார்த்து என்ன சொல்கிறாரு? அடுத்த வருஷத்தில் நான் வருவேன். அவன் சொல்கிறான், இனிமேல் நான் எங்கய்யா? ஆமாம், அதுக்கு இவங்க கர்த்தர் அல்லவா அறிஞ்சிட்டார். அதுக்கு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிளவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றாள். சாராள் பயந்து, ஐயோ, நான் உள்ளத்தில் நகைச்சதே அவர் சொல்லிடுறாரு, அப்போ இவர் யார் தான் இருக்கும்? சாராள் பயந்து, நான் இல்லையா, நான் சிரிக்கலையா? இல்லை இல்லை, அதற்கு அவர், நீ என்ன பண்ணாய்? நகைத்தாய் அப்படின்னு சொல்லிட்டார். கதை முடிஞ்சு போச்சு. ஆமாம், நாடகம் முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷத்தில் வரும்போது அவள் அதே மாதிரி என்ன பண்ணாள்? ஒரு பிள்ளையை பெற்று வைத்திருந்தாள். அல்லேலூயா சொல்லலாமா? இவள் நகைத்தாள் அல்லவா? சிரித்ததுனாலே சிரிப்பு என்ற அர்த்தம் கொண்ட ஈசாக்கை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தாராம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். இப்போ பாருங்க 19ஆம் வசனம், இப்போ 33ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன் இடத்துக்கு போயிட்டார். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தாங்க. அங்கே எத்தனை பேர் வந்தாங்க? முதல்ல 3 புருஷர்கள். 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்களா? 18:2 எத்தனை பேர் வந்தாங்க? அதில் அப்போ 3 பேர் வந்திருக்கிறதில்ல. யாரு? ஒருத்தர் யாரு? கர்த்தர். இன்னொரு 2 பேர் தூதர்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அந்த 2 தூதர்களும் சாயங்காலத்திலே சோதோம் அங்கே போய் அடுத்துதான் சோதோம் கோமோரா காரியங்கள் எல்லாம் நடக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 21ஆம் அதிகாரத்தில் வரும்போது கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கற்பம் மதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவன் ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டாள். அல்லேலூயா சொல்லலாமா? பார்த்தீர்களா? ஆமாம். இப்போ பாருங்க, 5ஆம் வசனம் வாசிங்க. தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். அப்பொழுது சாராள், இப்போ புரிகிறதா உங்களுக்கு? போன வருஷம் என்ன பண்ணாங்க அந்த அம்மா? நகைச்சாங்க, இது நடக்குமான்னு. ஆனால் இப்போ ஆண்டவர் உண்மையிலேயே சிரிக்க வச்சார். அவளுக்கு அநேக ஆண்டுகளாக பிள்ளை இல்லாமல் இருந்து இப்போ பிள்ளை பிறந்தவொடனே அவள் என்ன ஒரு சந்தோஷம். இப்போ அவள் என்ன சொல்கிறா? தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட சிரிப்பார்களாக, நகைப்பார்களாக அப்படின்னு சொல்லிட்டு, சாராள் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள். அல்லேலூயா சொல்லலாமா? பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வசனம், ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பேத்தலும், இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரன் ஆகிய ஈசாக்கோடே. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். பார்த்தீங்களா? ஈசாக்கு என்றால் என்னது? நகைப்பு என்று பொருள். நகைப்பு, என்னை நகைக்க பண்ண. இப்பொழுது உண்மையிலே சிரிக்கிறான். ஐயோ, என்னை மலடின்னு சொன்னாங்க, இப்போ நான் என்ன ஆகிட்டேன், பிள்ளை பெற்றுட்டேன் என்று சொல்லி ஈசாக்குன்னு பேர் போட்டு சந்தோஷப்பட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக அந்த புண்ணியவதி அப்பஞ்சுட்டு கொண்டு வந்து போயிருப்பா. அது அங்கே எழுதப்படவில்லை. அப்படி தானே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ. நான் யாரையும் குறை சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? இந்த கதையிலிருந்து என்ன புரிகிறது? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுமானால் சத்தியத்தின்படி செய்ய வேண்டும். சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிறதை எப்படி செய்யணும்? உண்மையாய் செய்யணும். ஆமாம். 6ஆம் வசனம் அந்த 3 யோவானில் சொல்லப்பட்டிருக்கும், வாசிங்க. அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தினாலே புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்துக்கு உடன்வேலையாக இருக்கும்படி இப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். அவருக்கு வீட்டுக்கு வேற 2 பேர் வேற யாரோ வந்திருக்கிறாங்க. அப்போது யோவான் சொல்கிறாரு, அவர்களை நீ வெறுமையாக அனுப்பாதப்பா, ஏதாவது அவர்களுக்கு வழி செலவுக்கு கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புத்தி சொல்கிறார். எனவே இந்த வசனத்தில் நாம் என்ன அறிகிறோம் என்று சொன்னால், நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். நம்மால் இயன்றதை மற்றவர்களுக்கு கைமாறு கருதாமல் நான் செய்யும்போது அதற்குரிய பிரதிபலனை ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் நமக்கு தருவார். உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நான் உனக்காக வேண்டுகிறேன் என்று சொல்கிறார். ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர், நல்ல ஒரு காயு. அவன் உண்மை உள்ளவன், சத்தியத்தின்படி நடக்கிறவன். சகோதரர்கள் எல்லாரும் வந்து யோவானத்தில் சொல்லுகிறார்கள், அவன் சத்தியத்தின்படி நடக்கிறான், உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அவன் சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிறதை உண்மையாய் செய்கிறான். உண்மையாய் நாம் இன்றைக்கு செய்கிறோமா? நாம் மற்றவர்களுக்கு செய்கிற தான தர்மங்களை உண்மையாய் செய்கிறோமா? நாம் மற்றவர்களை உபசரிக்கும் போது, சொந்த பந்தங்களையோ மற்றவர்களையோ உபசரிக்கும் போது உண்மையாய் செய்கிறோமா? நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட உண்மையுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். உண்மையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நிச்சயமாக
அந்த உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்களும் நானும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானால் நம்முடைய வீடுகளுக்கு வருகிறவர்களை, நம்முடைய சொந்த பந்தங்களாக இருந்தாலும் அந்நியர்களாக இருந்தாலும் அவர்களை உபசரிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அவர்களுக்கு செய்ய வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அதை உண்மையாய் செய்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த காயுவை போல எல்லாரும் மற்றவர்களாலே, ஊழியக்காரனாலே வாழ்த்தப்படத்தக்கதாக அப்படிப்பட்டதான காரியங்களை செய்ய உதவி செய்யும். எதை செய்தாலும் உண்மையாக மனப்பூர்வமாய் செய்ய உதவி செய்யும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். குறைவுகளை நிறைவாக்கும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.